किधर जाएंगे किधर जाएंगे किधर जाओगे ஸ்னோ வேற லைட்டா வருது ஸ்னோஃபால் ஆகுது நான் வந்து ஸ்னோவும் பார்க்க போறோம் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கான் சரி இங்க வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் பார்க்க மாட்டான்னு நினைச்சா சிரிக்கிறான் போனது உங்களுக்கு ஒண்ணு காட்ட போறேன் இங்க பாருங்க அலிபாபா ஏய் என்னடி உனக்கு முடி இப்படி இருக்கா அப்ப எனக்கு முடி எடுத்து நான் முடி முன்னாடி எடுத்து விட்டேன் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு கைஸ் கைஸ் இது நல்லா இருக்கு கைஸ் கைஸ் கமல் இருக்கு கைஸ் கைஸ் இது எப்படி இருக்கு கைஸ் கைஸ் நல்லா இருக்கு காலையில மாத்திரை போட மறந்துட்டா கைஸ் வேற ஒண்ணும் இல்ல கைஸ் சாப்பிட்டதே எனக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு கைஸ் அங்க தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல பொண்ணை பார்த்தா எங்க போற எங்க அண்ணனை பத்திரமா கூட்டிட்டு போ கம்மி ஆனா உண்மையாலுமே அவரோட ஃபீட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம். ஸோ சிம்லா இன்னைக்கு ஒரு ஃபேமஸான டெம்பிளுக்கு போகிறோம். எங்களுக்கு ரூட் தெரியாது, ஆனால் நம்ம கேப் டிரைவர் அண்ணன் ஜாலியாக நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. இவ்வளோ ரெண்டா முன்னாடி கீழே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறேன் சொல்லிட்டு ஓடிட்டாளுங்க. எங்கே போனாலும் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாளுங்க, எதையா தூக்கிட்டு போகணும். ஐயா अरे आप किधर जा रहे हैं? अरे पागल लोग लड़की, आप किधर जाएंगे? किधर जाएंगे किधर जाओगे चलो चलो घूमने जाएंगे. चलो चलो वाव guys how is our costume இதுதான் என்னோட காஸ்டியூம் இதுதான் அன்சாவோட காஸ்டியூம் இதுதான் இவளோட காஸ்டியூம் ஸோ இங்க நான் நின்று அன்சா வந்து ஒரு போட்டோ எடுக்க போறானாமா இதான் உன்னோட அப்படியே என்னோட அவுட்ஃபிட் கட்டுறேன் இது சட்டை, இது பேண்ட், இது ஷூ. இது நான் சொல்றேன் இது வந்து என்னோட விண்டர் காஸ்டியூமா? இது வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு மணாலி ஆயிட்டேன். ஓகே நீ சட்டை போட்டிருக்கே, டவுசர் போட்டிருக்கே, 3 நாளுக்கு ஜெட்டி போட்டிருக்கே. 3 நாளைக்கு. சார் நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பக்கம் போக போறோம். இதான் நம்மள வந்து கேப், இதுல தான் நம்ம வந்து போக போறோம். ஆமா गाइस நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்காமா, ஸோ அந்த டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். செமையா இருக்கு. இது என்னடி இப்படி எலி மாதிரி ஓட்டிட்டு இருக்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு வந்து இந்த வழியா கிராஸ் பண்ணி வந்தோம். அப்போ செம்மையா பயந்துட்டோம். என்னடா இது இவ்வளோ பெரிய ஏதோ டனல்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பக்கமும் பெரிய பெரிய மலையானாலும் ரொம்ப பயந்துட்டோம். ஆனால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். அந்த இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளேஸ்க்கெல்லாம் வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. நம்ம 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்லாலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே வந்து எல்லாருமே சூப்பரா இருக்கும். பொண்ணுங்களும் செம்மையா இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பரா இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் அஞ்சாக்கா அக்கா மாதிரி. எல்லாமே எனக்கு அக்காலாம் கிடையாது, குழந்தைய விட்டுருவோம் நான். பசங்களும் அழகா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பசங்களும் அழகா இருக்காங்க. ஆமா, என்ன போய் பாக்கு போட்டு துப்பிட்டு இருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பிள்ளைங்களும் தான். சிவனு என்கிட்ட ஹிந்திலேயே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அட்வென்ச்சருக்கு உண்டான ப்ரைஸஸ். 1500க்கு ஃபுல்லாகவே நமக்கு வந்து சுற்றி காட்டுவாங்களாமா. ஓகே ஓகே நாளையில ஸ்னோ பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஸ்னோ இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி கிடக்கு. இந்த ஸ்னோவே பார்த்து இவன் மறந்துட்டான். இவன் மணாலி ஸ்னோக்கெல்லாம் பயங்கரமா எதிர்பார்ப்பா. சூப்பரா தான் இருக்கு. நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3 ஹார்ஸ் நம்ம வந்து அட்வென்ச்சர் வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து ஹார்ஸ்ல தான் இப்போ இங்க ஃபுல்லா நம்ம ரைட் பண்ண போறோம். இப்போ ரைடுக்காக ஹார்ஸ் ரைடிங் போறோம். அண்ட் வந்துட்டு இங்க நிறைய என்ன சொல்றது அட்வென்ச்சர் டூரிஸ்ட் அட்வான்ஸ் பிளேஸ் இந்த மாதிரி கேப் எல்லாம் இருக்கு. நம்ம வரும்போது பர்ச்சேஸ் பண்ணுவோம் நிறைய. அதுக்கப்புறம் சைட் சீயிங் போக போறோம். ஸ்னோ வேற லைட்டா வருது, ஸ்னோஃபால் ஆகுது. நான் வந்து ஸ்னோவும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டெல்லாம் போட்டோ எடுக்க போறாங்களாமா. செமையா இருக்கு கைஸ். நீங்களும் இந்த டைம் மிஸ் பண்ணாம மணாலி சிம்லாலாம் சுத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இந்த குதிரையில தான் போக போறோம். டான்ஸா மட்டும் கைஸ் இங்க வந்து பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கான். சரி இங்க வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் பார்க்க மாட்டான்னு நினைச்சா சிரிக்கிறான் போனது. எனக்கு ஹிந்தி மாலும் சலோ. என்னடி பொண்ணுங்களை பாக்குறதுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. கண்ணு இருந்தா வா உன்னை எதிர அடிப்படே தெரியாது. அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏய் போடா. அப்போ இந்த பொதி மூட்டை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. ஐயோ இதான கொடூரமா வருது. ஐயோ இங்க வந்து ஜாலியா ரைடு போலாம் பார்த்தா இவளுக்கு மட்டும் ஜாலியா ரைடுல வராளுங்க. ஆனா நான் மட்டும் இந்த பொதி மூட்டையை சுமந்துட்டே வரணும்.
புருஷனுங்க பொறுப்பா இல்லை புருஷங்க தலையெழுத்தான்னு நமக்கு தெரியல. மேலே ஏறுது, எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. ஆனால் சூப்பராக கூட்டிகிட்டு போகுது. நம்ம இந்த குதிரை பேர் வந்து மோஷனாமா, நல்லா பேர் வச்சிருக்கிறாங்க. சுனிகா சுனிகா. एक्सीडेंट नहीं, चलो. உண்மையா சூப்பரா இருந்துச்சு ஆர்ஸ் ரைடு. ஆனா என்னன்னா என் குதிரை தான் கத்திட்டே இருக்கு. அவன் பேர் வந்து மோசன் வச்சிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மோசம் போயிட்டே இருக்கான். ஆனா என்னன்னா கொஞ்சம் பாவமா இருந்துச்சு, மேலையில ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி ஏறுற மாதிரி இருக்கு. சரி ஓகே, இருந்தாலும் வேற என்ன பண்றது, அட்வென்ச்சர்ஸ் வந்துருச்சுன்னா போய் தான் ஆகணும். ஓகே சூப்பரா இருக்கு, நல்லா குளிர் இறங்க ஆரம்பிச்சிச்சு. சலோ இவ ஒருத்தி அவளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 இஞ்சி வச்சு சலோன்ட்டே இருக்கிறா. நான் உங்களை சுட போறேன். இங்க பாத்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. வேணாம் வா பிஸ்கெட் வாங்கிறதுல. ஓ இங்க பாத்தீங்களா சாப்பிடறதுக்குலாம் இருக்கு கைஸ். ஆமா கைஸ், இன்னொன்னு என்னன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, போட்டோ எடுக்கிறவங்க பேர்ல ஒரு போட்டோக்கு 70 rupees சொல்லிட்டு எல்லா பக்கம் போட்டோ எடுப்பாங்க. ஒரு போட்டோ ஜஸ்ட் 75 rupees சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்பி யாரும் எடுக்காதீங்க, ஏன்னா அதுல வந்துட்டு ஒரு கடைசியில வந்து 2000-3000 பில் வந்துடும். அதனால வந்துட்டு நாங்க ஒரு 2 போட்டோ போதும்னு சொல்லி அந்த ட்ரெஸ் போட்டு மட்டும் எடுத்துருங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா பிளேஸ். உண்மையாவே தரமான ஸ்பாட்டு. ஒரு டைமாச்சு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், வந்துட்டோம். கொஞ்சம் சூட்டிப்பா தான் இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படின்னா மொத்தமா காசை முடிச்சு விட்டுருவாங்க. ஆமா, லாங்குவேஜ் தெரிஞ்சே எங்களை வந்துட்டு இதுதான் அப்படிதான் இப்படிதான் சொல்லி எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா கொஞ்சம் நாங்க சூட்டிப்பா தான் இருந்தோம். இங்க பாத்தீங்களா ஹிமாச்சல் கேர்ள்ஸா ஆண்டி, பட்டிக்காட்டுமே சுத்திட்டு ஹிமாச்சல் கேர்ள்ஸா உங்களுக்கு? ஏ கோமாளி. ஹிமாச்சல் அச்சா. A few minutes later. நான் உங்களுக்கு ஒன்னு காட்ட போறேன், இங்க பாருங்க. டேய் நீ என்ன ராஜ்புட்டா கொலாபுட்டா. ஹே அவர்களே என்று அலிபாபாவே இருக்கிறேன். அலிபாபா ஏய் என்னடி உனக்கு முடி இப்படி இருக்கா? எனக்கு முடி எடுத்து, நான் முடி முன்னாடி எடுத்து விட்டேன். எனக்கு முடி எடுத்துட்டு நல்லா இருக்கா? ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா போட்டு விட்டுருக்காங்க. ஆனா எனக்கு தான் ஏதோ செட் ஆகல போல, அலிபாபா மாதிரி இருக்கு. இவ்வளவுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதோ ஸ்னோ வருது கைஸ், செம்மையா வருது. ஸோ செம்மையா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ லைட்டாக கம்மியாயிடுச்சு. நாங்கள் வந்து ரீலுக்கு வந்து நிறைய கவர் பண்ணுறோமா, அந்த இடத்துல ஸ்னோ வந்துச்சு. பட் உங்களுக்கு ஸ்னோ தெரியுதான்னு தெரியல. எல்லாம் போட்டோல பார்த்து வீடியோல பார்த்து இன்னைக்கு நேர்லயே இந்த ஸ்னோக்கு எப்படின்னா சூப்பரா இருக்கும். வீடியோ பண்ணாலும் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு கைஸ் இது நல்லா இருக்கா கைஸ் கமெண்ட் இருக்கு கைஸ் இது எப்படி இருக்கு கைஸ் வேற ஒண்ணும் இல்ல கைஸ், காலையில மாத்திரை போட மறந்துட்டா கைஸ், வேற ஒண்ணும் இல்ல கைஸ். கைஸ் மொத்தமா வந்துட்டு நமக்கு 24 போட்டோ, அதுக்கு வந்து 1500. அதனால யாராச்சும் மணாலி சிம்லால சுத்தி பாக்குறீங்கன்னா அவங்க போட்டோ எடுத்து தரேன்னு சொன்னா வேண்டாம் சொல்லிருக்கோம். நாங்களும் கேம் கொண்டு வந்திருக்கோம். கேம்ல எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா கையெல்லாம் விரைச்சு போய் போனே பிடிக்கும். ஆனா என்னன்னா நீங்க கொஞ்சம் பக்கா இது சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து போட்டோஸ் எடுக்கணும்னா கண்டிப்பா எடுங்க. ஆனா வந்துட்டு கொஞ்சம் பார்த்து எடுங்கப்பா. என் மூக்குல சகப்பெல்லாம் இது கைஸ். இன்னொன்னு என்னன்னா நம்ம கண்ணை மூடின மாதிரியோ இப்படி இருந்து மறுபடியும் எடுங்கன்னு சொன்னாலுமே அதெல்லாம் கணக்கே கிடையாது. எல்லாம் எடுத்த போட்டோ தான் கைஸ். நாங்க எதுவா போறோம். அன்சா வந்து இன்னொரு வண்டியில கூட்டு போயிட்டாங்க. சரி நம்ம வந்து இன்னொரு வண்டியில போயிட்டோம். கொஞ்ச நேரம் போனோடனே நான் வண்டி வாங்கி ஓட்டுவேன். இவன் வண்டி வாங்கி நாங்க நம்மளும் ஓட்ட சொல்லலாம்னு நினைச்சாங்க. நம்மள அவங்க வராங்களாமா. அன்சா அங்க இருக்கா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆனா சிம்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10,000 செலவாயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது 4000 சொல்லி கூட்டு வராங்க. இங்க இருந்து ஒவ்வொன்றும் இது பண்றது. பேக் சைட்ல செம்மையா இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் பண்ண 1000, அந்த அட்வென்ச்சர் பண்ண 1000 சொல்லி நம்ம கிட்ட ஒரு 5000 வாங்கிடுவாங்க.
சரி விட்டு என்ன பண்றது. ஆனா என்னன்னா நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதுக்கான செலவு பண்ண கேஷ் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த மெமரிஸ் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம். ஏய் தேங்க்ஸ் டு ஹலா டூரிசம். Hey bro, என்ன bro இங்க இருக்க? சூப்பர்ங்க, பறந்துடாதீங்க Guys, இங்க வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆகாதீங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிப் லைன்ல தான் போறோம். சறுக்க போறோம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைஸ் சீட்டிங்காமா. நல்லா இருக்கு. அங்கெல்லாம் ஸ்னோ இருக்கு. பட் நம்ம இந்த ஸ்னோ தொட வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் மணாலில போயிட்டு இது பண்ண வேண்டாம். 2 மணி நேரத்துக்கு நம்ம இதுக்குள்ளதான் குப்பை கொட்ட போறோம். காய்ஸ் அங்க தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? ஏய் இப்ப நம்ம அதான மணாலி சைடு. கைஸ் இங்க குப்பை கொட்டுற பெரிய விஷயம் கிடையாது. கை விரைச்சு போய் ஃபோனே யூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடணும். அங்கே பாரு ஸ்னோ. एक मिनट मैं ये पकड़े ना, लेफ्ट हैंड से स्टेप डाउन, लीन बैक, फुट स्ट्रेट, आगे उठा दो, पैर उठा दो, उठाओ, यस, हाँ, शोल्डर डाउन, लीन बैक, ओके, हाँ ओके ओके. ओके भैया, मैं डर हो गया इधर से, कट हो गया. பயத்தோட நடுங்கி போயிட்டு இருக்கிற ஆளுமா அங்க இருந்து இங்க கீழே குதிக்கணும். रोप करता पुड़ी. yes, both hand, and now jump, குதிங்க குதிங்க குதிங்க. okay, remove the lock, ரிமூவ் பண்ணு. ஐயோ வலி தெரிஞ்சுங்களா? और उधर बैठ के दोनों हाथ से रस्सी पकड़, चलो. சீச செத்துட்டேன் கைஸ். அடுத்து அன்சா போயிட்டு இருக்கா. பயத்தில் போய் கொண்டிருக்கோம். அதே பாருங்க. அப்புறம் உட்காருங்க. ऐसे कूद जाओ आगे, குதிங்க குதிங்க குதிடா. குதி குதிங்க குதிங்க. கயிறு இருக்கு, குதிங்க குதிடா. ஒன்னாக குதிங்க. குதிடா. 1 hour போயிட்டு later. ரிட்டர்ன் வந்துட்டாங்க கைஸ். ஒரு மாதிரி நடுக்குது, நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஐயோ சாப்பிட்டதே எனக்கு ஆல்ரெடி வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி நீ போ. குதிடி. குதிடி அவ்வளவுதான் நீ. இவருக்கான போனது செத்த கோழி மாதிரி படுத்துட்டு எப்படி வரா பேரு வாடியில கேடு. ஆனா அவளாச்சும் பண்ணா, நீ அது கூட இல்லடா. எனக்கு ஆல்ரெடி வாமிட் வர மாதிரி இருக்கு. சாப்பிட்டு சுத்தமா ஒரு மாதிரி முடியல. என்னடே இத்தனை முடி வச்சிருக்கிய, முடியலன்னு சொல்றேன். ஹே, how is your experience? அவ சூப்பரா உட்கார்ந்தா குதிச்சா அவ்வளவுதான். ரெண்டு கையில புடிங்க. both hand.
ஸ்னோ கைஸ், ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. இவன் மேல ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்னோ? புட்ரி சரியா? ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. இங்க நாயே பாத்தீங்கன்னா சரியான சைஸா தான் கைஸ் இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஏய் நான் கேட்டே இருந்தேன்ல இது 200. இங்கே ஸ்னோலாம் கொஞ்சம் நல்லாவே அப்பப்போ வருது, ஆனால் அப்போ போயிடுது. ஆனால் உண்மையாகவே ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட்டு தான் இது. பொண்ணை பார்த்தோன்னு எங்கேயா போறேன்? எங்க அண்ணனை பத்திரமா கூட்டிட்டு போ. சரி வெடப்பு தான் நீ கொஞ்சம். அவன் சரியான குறும்பு, ஏதோ புள்ளைய பார்த்தா திரும்பிடுறான். கைஸ் நம்ம வந்து நீ குருப்பி இல்லை, கிரீன் வேலி வியூ பிளேஸ். ஸோ எப்படி இருக்கு பாத்தீங்களா பிளேஸ்? ஆனால் எனக்கு வாந்தி தான் வருது. பயங்கரமாக இருக்கா பிளேஸ். பேக்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் என்ன வாமிட் மட்டும் வருதுங்கிற, எனக்கு ஒரு வாமிட்டும் வரல. நான் நல்லா மேகி சாப்பிட்டு சூடாக வரமா வாங்கிக்கலாம். கைஸ் நம்ம இப்போ வந்து ஜாகு டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ அண்ணன் தான் நம்மளை கூப்பிட்டு போக போகிறாரு. அண்ணன் வந்து இங்கே லோக்கல் தான். இவங்க எப்படின்னா மேலே வந்து போகணும் அப்படின்னா ஒரு 9 கிலோமீட்டருக்கு அண்ணா வந்து நம்மளை கூப்பிட்டு போவார். எவ்வளோ நேரம் வேணால் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டன் ஆவார். அங்கே வந்து கீழே கொண்டு வந்து விட்டுருவார். மேலே வந்து மால் ரோடு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னாங்க. நல்லா இருக்குமாம்மா, சிம்லாலேயே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ் இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான். ஆஞ்சநேயர் டெம்பிள். ஆமாம், ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கு. ஆஞ்சநேயர் வந்துட்டு இப்போ நம்ம இருக்க இந்த மலை இது வந்துட்டு போனதாலதான் 1000 வீட்டு இருந்த மலை இறங்கிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதை சயின்டிஃபிக்காகவே ஏதோ டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாமா. அது இல்லாமல் இங்கே ஆஞ்சநேயரோட சிலை வந்து பெருசா இருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. கீழே இருந்தே பார்த்தோம், கீழே நாங்கள் ரோட்ல இருந்தே பார்த்தோம். ஆமாம், அதை வந்து ஏதோ நெட்டில் யூடியூப்பில் பார்த்தா தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இங்கே வரைக்கும் வந்தாச்சு, இங்கேயும் வந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, இங்கே ஒரு 20 ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா எலிவேட்டர்லாம் அப்படி மேலே வந்துடலாம். வந்துட்டு எக்ஸிலேட்டரில் சரி எக்ஸிலேட்டர் மேலே வந்துட்டு எலிவேட்டர் அதையும் கமெண்ட் பண்ணுவாங்க. சரி பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வர கதைகள் எல்லாமே. ஆமாம், வந்து ராவணனுக்கும் ராமருக்கும் போர் நடக்குது. அந்த மலையை தூக்குறதுக்கு இங்கதான் வந்து அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்துட்டு ராவணன் வந்து கட்டி போட்டிருக்கிறது அதெல்லாமே இருக்கு. இத்தனையும் பண்ணது சீதைக்காக. ராமன் செய்த போரே ராமரும் பிரிஞ்சிருவாங்க. பூமாதேவி வந்து சீதையை பூமிக்குள்ளே கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பூமியை வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம இதில் போகலாம், ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இங்கேருந்து வேற லெவல் வியூ இருக்கு, சூப்பராக இருக்கு சுற்றியுமே. நைட் ஆனா இங்க சரியான குளிர். ஆமாம், நைட் ஆச்சுன்னா இங்கே அதுக்கு மேலே குளிர் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. One hour later. சரி, செகண்ட் டே இன் சிம்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கைஸ் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு. காலையில் நல்லா இருந்துச்சு. குளிர்ல தான் செத்துட்டான். குளிர் என்னடா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கே? அதை இவங்க ஃப்ரீயாக பண்ணி விட்டாங்க குளிர்ல. நீ ஏண்டி வந்தது ஹீட்டர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு? ஆனால் என்னன்னா நல்லா இருந்துச்சு. நம்ம எங்கே போனோம்? குர்ஃபியா பர்ஃபியா குர்ஃபில வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். நாங்கள் கிளம்புற டைம்ல வந்து ஸ்னோ ஹெவியா சூப்பரா இருந்துச்சு. அது எங்களோட லக்கு. நாங்க ரெயின்போ பார்த்தோம், ஸ்னோ வந்துச்சு. ரெயின்போ இங்க ரெயின்போ பார்க்கறது அதிசயம் தானே. சூப்பரா இருந்துச்சு கைஸ். அண்ட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காஃபி வந்து சொல்ல போறோம். காஃபி வந்து குடிச்சிட்டு என்னன்னா கடைசியா அந்த ஜகுன் டெம்பிள் ஏதோ ஒரு டெம்பிள் போனோம், பேர் கேட்டா ஞாபகம் இல்ல. டெம்பிள்ல வந்து ஸ்டாச்சுலாம் பார்த்தோம். ரொம்ப நேரம் அங்கே இருக்குன்னு நினைச்சா அங்க உச்சக்கட்ட குளிர். அதனால ரூமுக்கே திரும்பி ஓடியாண்டா. அதுவாக இதுக்கு வேற வாந்தி 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 வாமிட் வாமிட் வாமிட். கார்ல உட்காந்தாலே வாமிட். இதுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சத்த கூலி மாதிரி ஆயிடுச்சு. அதனால கிளம்பி நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கு ஏதாச்சும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் நாங்க உங்களுக்கு சந்திக்கிறோம். பாய். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே கூட இருக்க பரவாயில்ல, ஐமான் சேனல் யாரும் தாத்தாவோட அது நம்மளோட தானே. நீங்க அப்ப அன்சா சர்வா சேனலுக்கு வந்து எட்டி வர மீதி உனக்கு. ஓகே गाइस, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் சொல்லுங்க. பாய் பாய்.